ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நண்டு பிரட்டல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு இந்த மாதிரி அது உள்ள சதையெல்லாம் எடுத்து டியூப் சைஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃப்ரோசன் தாங்க. உங்களுக்கு நண்டு எந்த மாதிரி கிடைக்குதோ பெரிய நண்டெல்லாம் வாங்கிட்டு அதிலிருந்து சதை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கையிலேயே இப்படி உடைச்சாலுமே உடையும். இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 இல்லைன்னா 8 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி, சீரகம், சோம்பு, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கலை அப்படின்னா நம்ம மிளகாய் வரட்டுறனால ரொம்ப பொறையாயிடும். ஸோ அதுக்காக தான் நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல வறுத்து அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிடணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு மாதிரி போயிடுங்க. ஸோ கொஞ்சமாக நம்ம மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கிளறினதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா அந்த மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வச்சுக்கலாங்க. இது ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். நண்டு சீக்கிரமே ரெடி ஆகிடுங்க. ஒரு 7 நிமிஷம் மட்டும் இது வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நான் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி விட்டுடலாம். இல்லைனா கீழே ரொம்ப அடி பிடிச்சிரும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை எடுத்து நல்லா கிளறிட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் மூடி போட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இடையில கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு. ஸோ நண்டுமே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க.
தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளோட நண்டு பிரட்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சாதம் அப்புறமா ரசத்துக்கு வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த நண்டு பிரட்டல் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.